நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பேங்கிள் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன் அண்ட் ஒயிட் கலர் பீட் அண்ட் ப்ளூ கலர் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இந்த பேங்கில் சுற்றி நம்ம இந்த ப்ளூ கலர் உள்ளன் நூலால் கவர் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் கொஞ்சமாக உள்ளன் நூலை வந்து இப்படி தனியாக குட்டி பால் கணங்காக சுற்றி வச்சுட்டேன். எதுக்குன்னா நம்மளுக்கு உள்ளே விட்டு விட்டு எதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி குட்டியாக பால் கணங்காக சுற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நூல் சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இதை வந்து வால் ஹேங்கிங்காக தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து வாலில் மாட்டதுக்காண்டி நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்காண்டி தேவையான நூலை வந்து விட்டுக்கிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த 2 நூலையும் ஜாயின் பண்ணி அதுக்கும் ஒரு நாட் போட்டுக்கிட்டு எக்ஸஸாக இருக்க நூலை கட் பண்ணிடலாம். ஒரு 2 நாட் எனஃப். ஏன்னா நம்ம வந்து லைட் வெயிட்டில் தான் வால் ஹேங்கிங் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு எண்டை வந்து நம்ம டைட்டாக அந்த பேங்கிளில் வச்சு பிடிச்சிக்கிட்டு வி மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு வி மாதிரி நம்ம ஷேப்பில் நூலை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளோட ஸ்டார் வந்து ரெடி. லாஸ்ட்டாக நாட் போடக்கூடிய நேரம் பேங்கிளுக்கு உள்ளே இருந்து வெளியே எடுத்து நாட் போடணும். ஜஸ்ட் நம்ம ஒரு நாட் போட்டாலே போதும். க்ளூ எதுவுமே அப்ளை பண்ணண்டா. ஏன்னா உள்ளன் வந்து நல்லா க்ரிப் இருக்கும். அதனால் க்ளூ நம்ம எதுவும் அப்ளை பண்ணண்டா. நாட்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார் வந்து கரெக்டாக ஷேப் வரலன்னா ரஃப்பாக ஒரு நாட் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டாரை வந்து லைட்டாக அங்கேயும் இங்கேயும் நகர்த்தி வைங்க. ஸ்டார் ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்டார் ரெடி. இனிமேல் அதை டெக்கரேட் பண்ணதுக்காண்டி குட்டியாக நம்ம உள்ளன்லேயே பால் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு 3 ஃபிங்கரில் நம்ம வந்து உள்ளனை வந்து கொஞ்சம் அதிகமாக சுற்றி எடுத்துக்கிட்டு சென்டரில் நம்ம வந்து நூலை வச்சு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுறணும். டைட்டாக நாட் போட்டால் தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து நூலை வந்து விட்டுக்கிட்டு பேலன்ஸை கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் இருக்கிற நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். சிசர் வச்சு எல்லா சைடையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இனிமேல் அதை வந்து பால் ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதுக்காண்டி நான் வந்து கிளாத் வெட்டக்கூடிய சிசர் வச்சு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதனால் அதுதான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா சைடும் வந்து அது ரவுண்ட் ஷேப்புக்கு வர்றது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் இப்போ பீட்ஸ் கொறுக்க போகிறோம். இப்போ சும்மா கொறுத்தோன்னா பீட்ஸ் வந்து உள்ளே போகாது. ஏன்னா வந்து டிப் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன ஹேக் தான். ஃபெவிகால் க்ளூவை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனாலும் பீட்ஸ் கொறுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து பீட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். இந்த மாதிரி 3 ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். 1 மட்டும் லென்த்தாக பண்ணியிருக்கேன். அது வந்து எதுக்குன்னா சென்டரில் போடுறதுக்காண்டி, மற்ற 2 சைடில் போடுறதுக்காண்டி. ஒரு ஷார்ட்டான ஹேங்கிங்கை நம்ம ஸ்டாரோட ஒரு எண்டில் வச்சு நம்ம டை பண்ணிடலாம். ஒரு சுற்றி நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுத்தாலே நம்மளுக்கு வந்து முடிச்சு வந்து விழுந்துடும். ஈஸி தான். வீடியோ ரொம்ப ஸ்பீடாக போடல, ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து இன்னொரு ஷார்ட் ஹேங்கிங்கை வந்து இன்னொரு ஸ்டாரோட எண்டில் வச்சு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். சாரி, கொஞ்சம் வீடியோ எடுக்கக்கூடிய நேரம் கேமரா பொசிஷன் நான் சரி பார்க்கல. ஸோ கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அதான் பாதி ஹேங்கிங்ஸ் தான் தெரியுது. இப்போ லாங்காக உள்ள ஹேங்கிங் எடுத்து நம்ம சென்டரில் போட்டு முடிச்சு போட்டுடலாம். அதை போட்டுட்டா நம்மளோட வால் ஹேங்கிங் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் காரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு என்ட்ரன்ஸில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வெளியே போடக்கூடிய நேரம் காற்றடிக்கக்கூடிய நேரம் சூப்பராக சவுண்ட் வரும். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து தான். என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ் வீடியோஸ்க்கு நம்மளோட மியாவ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.